இந்த வீடியோவில் டீப் காப்பி வெர்சஸ் ஷாலோ காப்பி. டீப் காப்பினா என்ன, ஷாலோ காப்பினா என்ன, டீப் காப்பிக்கும் ஷாலோ காப்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃபைனலாக ஆப்ஜெக்ட்ஸை எப்படி நம்ம டீப் காப்பி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு வரலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னா நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், நல். ஸோ ஏ என்ற வேரியபிள்குள்ளே 10 என்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பி என்ற வேரியபிள்குள்ளே என்ன பண்ணுறேன், ஏ என்ற வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டீப் காப்பி ஆகுது. ஸோ டீப் காப்பினா என்ன அர்த்தம்னா வேல்யூ காப்பி ஆகுது. ஸோ ஏ என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா 10ன்னு இருக்குது. 10 என்ற வேல்யூ பி என்ற வேரியபிள்குள்ளே காப்பி பண்ணுறேன். ஸோ பி என்ற வேரியபிள்குள்ளே இப்போ என்ன இருக்கும், 10 இருக்கும். ஏ என்ற வேரியபிள்குள்ளே 10 இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல வேல்யூ காப்பி பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் காப்பி பண்ணல. ரெஃபரன்ஸ்னா அட்ரஸ் காப்பி பண்ணல, வேல்யூ காப்பி பண்ணுறேன். ஸோ இதுதான் டீப் காப்பி. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னாலே டீப் காப்பி தான் ஆகும். ஓகே, இப்போ console.logல போட்டு பார்த்துடலாம். console.log of A, console.log of B. ஸோ பார்த்தீங்கன்னா ஏல 10 இருக்குது, பியில் 10 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பியில் 20ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 10லேருந்து நான் 20ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஏல 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. ஸோ நான் பியில் சேஞ்ச் பண்ணுறதுனால ஏக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஓகே, ஸோ ஏல ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குன்னா 10ன்னு இருக்குது. ஸோ 10ன்னு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ பியில் பார்த்தீங்கன்னா பியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பியில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, ஏல சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுலேருந்து நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இந்த இடத்துல டீப் காப்பி ஆகுது. டீப் காப்பினா வேல்யூ காப்பி ஆகுது. ஓகே, ஸோ இதே ரெஃபரன்ஸ் காப்பி ஆச்சுன்னா இப்போ நான் பியில் சேஞ்ச் பண்ணால் ஏலையும் சேஞ்ச் ஆகும். பட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் ரெஃபரன்ஸ் காப்பி ஆகாது, வேல்யூ காப்பி ஆகும். ஸோ வேல்யூ காப்பி ஆச்சுன்னா அது பேர் டீப் காப்பி, ரெஃபரன்ஸ் காப்பி ஆச்சுன்னா அது பேர் ஷாலோ காப்பி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை ட்ரை பண்ணலாம். S1 என்ற வேரியபிள்குள்ள ஹலோ, நெக்ஸ்ட் S2குள்ள S1. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டீப் காப்பி ஆகுது. ஸோ டீப் காப்பினா என்ன, S1 வேரியபிள்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை S2 என்ற வேரியபிள்குள்ள காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட் console.logல போட்டு பார்த்தலாம். console.log of S1, console.log of S2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா S1ல L1 இருக்குது, S2ல L1 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், S2ல L1 இருக்குது, அல்லோக்கு பதிலாக நான் வெல்கம்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் நமக்கு என்ன வருதுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா S1ல அல்லோ இருக்குது, S2ல வெல்கம்னு இருக்குது. ஸோ என்ன ஆயிருக்கு, S2ல மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு S2ல மட்டும்தான் வெல்கம்னு சேஞ்ச் ஆகுது. S1ல ஆல்ரெடி நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணணும் அந்த வேல்யூ எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது டீப் காப்பி ஆயிருக்கு. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் டீப் காப்பி ஆகும். ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஜாவாஸ்கிரிப்டில். ஓகே, நெக்ஸ்ட் பூலியன் பார்க்கலாம். bool1 என்ற வேரியபிள்குள்ள ட்ரூ என்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் bool2 என்ற வேரியபிள்குள்ள ஃபால்ஸ் என்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். bool1 என்ற வேரியபிள் காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, டீப் காப்பி ஆகுது. நெக்ஸ்ட் console.logல பார்த்துடலாம். console.log of bool2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா bool1ல ட்ரூன்னு இருக்குது, bool2ல ட்ரூ இருக்குது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். bool2ல ஃபால்ஸ்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்கலாம்
bool 1ல வந்து ட்ரூ இருக்கா ஃபால்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ bool 1ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு இருக்குது, bool 2ல வந்து ஃபால்ஸ் இருக்குது. நான் சேஞ்ச் பண்ண வேல்யூ வந்து எந்த வேரியபிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா bool 2. ஸோ bool 2ல மட்டும்தான் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, bool 1ல எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை. ஸோ bool 1ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கனோ அந்த வேல்யூ தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் டீப் காப்பி ஆகும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வரலாம். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ காப்பி ஆகும். ஃபைனலாக எப்படி நம்ம ஷாலோ காப்பி ஆகாமல் டீப் காப்பி பண்ணுறதுன்ற பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே ஆப்ஜெக்ட் 1 2 3 4 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அரே இது வந்து அரே 1ன்னு வச்சுக்கிறேன், இது அரே 2 அரே 1. ஸோ இந்த இடத்துல காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ காப்பி ஆகுது. ஸோ அரே 1 ஷாலோ காப்பின்னா என்ன அர்த்தம்னா ரெஃபரன்ஸ் வந்து காப்பி ஆகும், அதாவது அட்ரஸ். ஸோ அரே 1 ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரே 2 ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் காப்பி ஆகாது, ரெஃபரன்ஸ் வந்து காப்பி ஆகும். இப்போ நம்ம console.logல போட்டு பார்த்துடலாம். console.log of array object 1, next console.log of array object 2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆப்ஜெக்ட் 1ல வந்து 5 எலமெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது, ஆப்ஜெக்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அரே 2 ஆப்ஜெக்டில் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 100 என்ற வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்லையும் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் 100 என்ற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அரே ஆப்ஜெக்ட் 1லையும் சேஞ்ச் ஆயிருக்கு, அரே ஆப்ஜெக்ட் 2லையும் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் நான் சேஞ்ச் பண்ண வேல்யூ எந்த ஆப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரே ஆப்ஜெக்ட் 2ல. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து காப்பி ஆகலை, ரெஃபரன்ஸ் வந்து காப்பி ஆயிருக்கு. ஓகே, ஸோ அரே 1 ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து காப்பி ஆயிருக்கு அரே ஆப்ஜெக்ட் 2க்கு. ஸோ அரே ஆப்ஜெக்ட் 2க்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரே ஆப்ஜெக்ட் 1ஓட ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும், அதாவது அட்ரஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல 0 இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், அரே ஆப்ஜெக்ட் 2 வந்து அந்த மெமரி லொக்கேஷனுக்கு வந்து போகும், அந்த அட்ரஸ்க்கு வந்து போகும். அந்த அட்ரஸ்க்குள்ளே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நான் 100ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு 100ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்லையும் என்ன ஆகுது, வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இது பேர் தான் ஷாலோ காப்பி. கன்சோலில் வந்து அரே ஆப்ஜெக்ட் 1 போடுறேன், ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அரே ஆப்ஜெக்ட் 2. பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. ட்ரூன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. இந்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ES6ல கொண்டு வந்த ஒரு நியூ ஃபீச்சர் நியூ ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம அரே வந்து காப்பி பண்ணுறதுனால என்ன பண்ணோம், பேரண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து காப்பி பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கணும். முன்னாடி என்ன பண்ணோம்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டீப் காப்பி ஆகுது, அதாவது ரெஃபரன்ஸ் வந்து காப்பி ஆகலை, இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து அரே 2 ஆப்ஜெக்ட் வந்து காப்பி ஆகுது. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அரே 2 ஆப்ஜெக்டில் மட்டும்தான் எனக்கு 100ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு, அரே 1 ஆப்ஜெக்டில் வந்து சேம் அதே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சோ அக்கர் ஆகலை. ஓகே, ஃபர்தராக இன்னும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அரே ஆப்ஜெக்ட் 1 ட்ரிபிள் ஈக்குவல் டு அரே ஆப்ஜெக்ட் 2 பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வருது. ஃபால்ஸ்னால் ரெண்டோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து அரே. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வரலாம். ஸோ சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன்.
obj1 equal to நேம் வந்து பார்த்தீங்கன்னா abc, நெக்ஸ்ட் ஏஜ் வந்து 25 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன், object2 equal to object1. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ காப்பி ஆகுது. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து காப்பி ஆகுது. நெக்ஸ்ட் console.logல போட்டு பார்த்துடலாம். console.log of object1, நெக்ஸ்ட் console.log of object2. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் 2ல வந்து ஏஜோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 25 இருக்கு, 13 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் 1லையும் 30 இருக்குது, ஆப்ஜெக்ட் 2லையும் 13 இருக்குது. பட் நான் சேஞ்ச் பண்ணது வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2ல தான். ஸோ இது வந்து ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல நமக்கு ஷாலோ காப்பி ஆயிருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் 1ஓட ரெஃபரன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் 2க்கு காப்பி ஆயிருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற இந்த கீ வேல்யூஸ் பேர்ஸ் வந்து காப்பி ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேம் அரே பார்த்த மாதிரியே தான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் வந்து கொடுக்கணும் ஆப்ஜெக்ட்னால. இதே அரே ஆப்ஜெக்ட்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து கொடுக்கணும். முன்னாடி வந்து ட்ரிபிள் டாட் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2ல தான் எனக்கு 13 சேஞ்ச் ஆயிருக்கு, ஆப்ஜெக்ட் 1ல சேம் அதே தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆப்ஜெக்ட் 1ன்றது என்னோட ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன், மார்க் ஆப்ஜெக்ட். M1 மார்க் வந்து ஒரு 60 போட்டுக்கலாம், M2 வந்து 70, M3 வந்து 80. M3 வந்து 80. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் ஆகலை, ஓகே, ஃபர்தராக இன்னும் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் 1 ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 2 பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வருது. ஸோ ரெண்டோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் 2 டாட் மார்க் ஆப்ஜெக்ட் டாட் M1 மார்க் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், 100ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் 2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1ல வந்து எனக்கு ஏஜ் கரெக்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. பட் மார்க் ஆப்ஜெக்டில் வந்து பாருங்கள், M1 மார்க் வந்து 100 ரெண்டு இடத்துலையும் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பட் நான் சேஞ்ச் பண்ணது எந்த ஆப்ஜெக்டில், ஆப்ஜெக்ட் 2ல. பட் எனக்கு ஆப்ஜெக்ட் 1லையும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் என்ற ஆப்ஜெக்ட் மட்டும் ரெஃபரன்ஸ் வந்து காப்பி ஆயிருக்கு. ஓகே, அதுக்குள்ளே இருக்கிற கீ வேல்யூ ஸ்பேஸ் வந்து காப்பி ஆகல, வேல்யூ வந்து காப்பி ஆகல, ஷாலோ காப்பி ஆயிருக்கு, டீப் காப்பி ஆகலை. செக் பண்ணிக்கலாம் இன்னும் ஃபர்தராக. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் 1 டாட் மார்க் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 2 டாட் மார்க் ஆப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. ட்ரூன்னு என்ன அர்த்தம், ரெண்டோட ரெஃபரன்ஸும் சேமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணலாம், இதை ஒரு மெத்தட் வந்து இருக்குது, அந்த மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் டாட் அசைன் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து எந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் 1. ஸோ ஏஜ் கரெக்டாக நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. பட் எனக்கு மார்க் வந்து ஆப்ஜெக்ட் 2ல நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஆப்ஜெக்ட் 1லையும் என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இன்னும் ஃபர்தராக செக் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் 1 டாட் மார்க் ஆப்ஜெக்ட் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 2 டாட் மார்க் ஆப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு இருக்குது. இப்போவும் நமக்கு இந்த மார்க் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் காப்பி ஆகிருக்கு.
இன்னொரு மெத்தட் வந்து இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ மேலே இருக்கிறது ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நார்மல் ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி கொடுப்போமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ண போறேன்னா JSON ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, JSON ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். கன்வெர்ட் பண்ண JSON ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் பண்ண JSON ஃபார்மேட்டை திரும்ப நான் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ நமக்கு என்ன வருதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் தான் நமக்கு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து JSON ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். பேரண்டசிஸ்குள்ளே ஆப்ஜெக்ட் 1. ஸோ இது வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேரண்டசிஸ் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு JSON ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கும். கன்வெர்ட் ஆன JSON வந்து நான் திரும்ப என்ன பண்ணணும், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறேன், JSON டாட் பாஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் மெத்தட் என்ன பண்ணும், JSONலேருந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா M1ல் வந்து எனக்கு 60ன்னு இருக்குது. ஸோ 60 கரெக்டு, நோ ப்ராப்ளம். நான் வந்து ஆப்ஜெக்ட் 2ல் தான் M1 மார்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்க்கலாம், M1 வந்து 100ன்னு இருக்குது. ஓகே, இன்னும் ஃபர்தராக செக் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் 1 டாட் மார்க் ஆப்ஜெக்ட் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 2 டாட் மார்க் ஆப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வருது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ரெண்டோட மார்க் ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் வந்து காப்பி ஆயிருக்கு, அதாவது டீப் காப்பி ஆயிருக்கு, ரெஃபரன்ஸ் வந்து காப்பி ஆகலை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தட். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து போடணுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 100 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏதோனா ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக டீப் ஷாலோ காப்பி பண்ணிட்டா ஏதோ ஒரு 5 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆகும், மொத்தம் 100 ஆப்ஜெக்டையும் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி விட்ரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்.